அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல பாண்டியன் ஒருத்தவன் கறிக்கடை ஒண்ணு வச்சிருந்தான். அவன் ஊரை சுத்தி பயங்கரமான கடன் ஒண்ண வாங்கி வச்சிருந்தான். அந்த கடன் எல்லாம் எப்படிடா தீக்குறதுன்னு தெரியாம கடைக்கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த கடன் கொடுத்தவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. ஏடா பாண்டி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உன்னை திட்டாத குறையா ரொம்ப அசிங்கமாவெல்லாம் திட்டிட்டேன். இன்ன வரைக்கும் என் பணத்தை எடுத்து வச்ச பாடு காணா. என்னோட வட்டி பணமாவது எனக்கு வந்து சேரணும், இல்லைன்னா உன் கறிக்கடையவே காலி பண்ணி விட்டுருவேன். உனக்கு அசிங்கமா இல்லையாடா? எவ்வளவுதான் உன்னைய திட்டுறதுன்னு எனக்கும் தெரியல. ஐயா ஐயா, தயவு செஞ்சு திட்டாதீங்கய்யா. இன்னும் ஒரு 4-5 நாள்ல உங்களோட வட்டி பணத்தையும் உங்களோட முதல் பணத்தையும் எப்படியாச்சும் திருப்பி கொடுக்க முயற்சி பண்றேன். நான் என்ன பண்றது? கறிக்கடை சரியாவே ஓட மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்யா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க கடனை நான் நிச்சயம் திருப்பி கொடுத்துருவேன். தயவு செஞ்சு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. இன்னும் உனக்கு 3 நாள் தான்டா டைமு. அதுக்குள்ள என் பணத்தையும் முதலையும் வைக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு மரியாதை இல்ல. ரோட்ல எல்லாத்துக்கு முன்னாடி இழுத்து போட்டு உன்னை அடின்னு அடிச்சு போடுவேன் பாத்துக்க. ஞாபகத்துல இருக்கட்டும், நான் கிளம்புறேன். அங்க வந்த கடன்காரர் அவனை ரொம்ப மிரட்டிட்டு போனாரு. இவனும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான். ஐயோ, 3 நாள்ல நான் எப்படிடா பணத்தை கொடுக்க போறேன்னு எனக்கும் தெரியல. இவர்கிட்ட என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுச்சா? சோகத்தோட வீட்டுல வந்து அவனோட மனைவி கிட்ட இத பத்தி சொன்னான். என்னங்க, வருத்தப்படாதீங்க, இதுக்கும் ஒரு வழி இருக்கும். நம்ம வேணா சிக்கன் கடை போடுறோம்ல, மிச்சம் இருக்க சிக்கன்லாம் நல்லா பொரிச்சு நைட்ல வியாபாரம் பண்ணலாமா? அப்படி வியாபாரம் பண்ணா 2 மடங்கு பணம் நமக்கு கிடைக்குமே. அதை வச்சு கொஞ்சமாச்சும் நம்ம கடனை அடைக்க முடியும்லங்க. கொஞ்சம் பாருங்க. அட ஆமாமா, நீ சொல்றது சரியாதான் இருக்குது. பேசாம மிச்சம் இருக்க சிக்கன்லாம் நைட்டு போட்டு சிக்கன் 65 கடையா போடுவோம். நமக்கு நல்லா போகும்னு நம்பிக்கை வச்சு போடுவோம். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில தொழிலை பண்ணாதான் முடியும். சரிம்மா, சிக்கன் 65க்கு மசாலாலாம் பிரட்டி வை, நான் நைட்டு எடுத்துட்டு போறேன், சரியா? அவங்க மனைவி அந்த மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க. நைட் ஆறுதுமே சிக்கன் 65 வியாபாரம் பண்ணனா. வாங்க மக்களே வாங்க, சிக்கன் 65 ரொம்ப சூடா இருக்கு. இந்த இரவு நேரத்துக்கு குளிர் நேரத்துக்கும் ரொம்ப இதமா இருக்கும். எல்லாரும் நிச்சயம் வந்து வாங்கி சாப்பிடுங்க. அட, இந்த இரவு நேரத்துல இந்த கிராமத்துக்குள்ள சிக்கன் 65? பரவாயில்லையே, எனக்கும் சிக்கன் 65னா ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு தட்டு கூட சாப்பிட்டு பாக்குறேன். அதுக்கப்புறம் ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுறேன். கண்டிப்பா இந்த ருசி உனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நீ வாங்கி சாப்பிட்டு பாரு, அப்புறம் தான் இந்த சிக்கனோட ருசி உனக்கு தெரியும். தினமும் நீ இந்த சிக்கனை சாப்பிடணும்னு நினைப்ப. அங்க வந்தவர் அந்த சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவன் நினைச்சபடி கடை ரொம்ப எல்லாம் நல்லா ஓடல. ஏதோ ஒரு ஸ்மாரா போச்சு. இதுல வர பணத்தை வச்சுமே அவனால அந்த கடனை சரி பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. அதனால அவன் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டான். வேற என்ன தொழிலுக்கு தான் போறதுன்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. நைட்டு போனதுமே அவனோட மனைவிட்ட சொல்லி இதை பத்தி புலம்பிக்கிட்டு இருந்தான். என்னங்க, இந்த 3 நாளைக்குள்ள கடனை கட்டணும்னு சொல்றாங்க. நம்ம எப்படிங்க கட்ட போறோம்? இதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. அந்த ஆள் வந்து உங்களை அசிங்கமா பேச பேச எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? நீங்க கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறியே. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அங்க ஒரு பூசாரி மாதிரி ஒரு ஐயா வந்துட்டு இருந்தாரு. என்னங்க, அங்க பாருங்க, யாரோ பூசாரி மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அவர் யாருன்னு கொஞ்சம் கேட்போமா? ஐயா, யாரு நீங்க? இந்நேரத்துல கோழியை பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஏதாவது வழி மாறி வந்துட்டீங்களா? எங்க போகணும்னு சொல்லுங்க, அதுக்கான வழியை நாங்க சொல்றோம். இல்லம்மா, நீங்க தான் கடவுள்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தீங்களே, அதான் கடவுள் உங்களுக்காக என்னையே இங்க அனுப்பி வச்சாரு. ஏதோ என் கையில இருக்க பாத்தியா கோழி, இந்த கோழி வாரத்துக்கு ஒரு முறை ஒரு தங்க முட்டைய போடும். அந்த முட்டைய வச்சு உங்க கடன் கப்பெல்லாம் அடைச்சுக்கோங்க. கடவுளை திட்டினீங்கல்ல, அதான் கடவுள் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பூசாரி கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. என்னங்க, இது நிச்சயம் கடவுளோட செயலாதான் இருக்கும் நினைக்கிறேன். கடவுள் தான் நமக்காக இந்த கோழியை கொடுத்திருக்கிறாரு. இனி நமக்கு கஷ்டமே வராதுங்க. வாரம் இந்த கோழி போடுற தங்க முட்டை எடுத்து நம்ம வித்து பணமாக்கி நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவோம். நமக்கு இனிமேல் நிம்மதியான வாழ்க்கை தான். நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. கடவுள் ஒரு பக்கம் கதவு மூடுனா இன்னொரு பக்கம் கண்டிப்பா திறப்பாரு. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க இனிமேல் கவலையே படாதீங்க. அவங்க 2 பேரும் தன்னோட மனசை தேத்திட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த கோழியை அந்த கூடாரத்துக்குள்ளே விட்டுட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் நிம்மதியா தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆச்சு. என்னங்க, அங்க பாத்தீங்களா? அந்த கோழி தங்க முட்டை இட்டுருச்சு. இதை கொண்டு போய் நமக்கு வித்துட்டு இன்னைக்கு உங்க கடனை அடைச்சிட்டு வாங்குங்க. அந்த கடன்கார மூஞ்சில இன்னைக்கு கரிய பூசணும் எப்படியாச்சு. உங்களை எத்தனை முறை அசிங்கமா பேசியிருக்கிறான். இதை கொண்டு போய் அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வாங்க. ஆமாமா, எத்தனை நாள் என்னை மூஞ்சியே காட்டாத அளவுக்கு இப்படி திட்டிட்டு போயிருப்பான். ரோட்ல எல்லாரும் என்னை பார்த்து அசிங்கமா நினைப்பாங்க. இன்னைக்கு அவன் மூஞ்சில போய் இதை கரிய பூசிட்டு வரேன் பாரு. இன்னைக்கு கேட்ட உடனே கடனை தூக்கி எரிஞ்சிட்டு வரேன். அப்பதான் அவனுக்குலாம் புத்தி வரும். அடுத்து இன்னொருத்தவனை யாரையும் அப்படி திட்ட மாட்டான். அவனும் வழக்கம் போல கறிக்கடையில கறியை வெட்டிட்டு இருந்தான்.
அந்த நேரத்துல அந்த கடன்காரன் அந்த இடத்துக்கு வந்தான். ஏலே ஒண்ணுத்துக்காகாத பையலே, என் கடனை இன்னைக்காவது எடுத்து வைக்க போறியா இல்ல இன்னைக்கு இழுத்து போட்டு அடிச்சாதான் உனக்கு புத்தி வருமாடா? யோ நிறுத்தியா, இந்தாயா உன் பணம் தூக்கிட்டு போ. உன் கடனு உன் வட்டி எல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிரு. இனிமேல் இந்த கடை பக்கத்தே வரக்கூடாது. ஆளு மூஞ்சியும் பாரு, எத்தனை நாள் என்னை கழுவி ஊத்தி இருப்ப, இன்னைக்கு நான் உன்னை கழுவி ஊத்துறேன். உன் பணத்தை எடுத்துட்டு போடாம அந்த இடத்த விட்டு. இனிமேல் இந்த பக்கத்தே பார்க்க கூடாது. உன்கிட்ட வாழ்நாள் எப்போ கடன் வாங்க மாட்டேன், போ அந்த இடத்த விட்டு. அப்படி ரொம்ப கெத்தா அந்த ஆளை திட்டி விரட்டி விட்டான். பணம் வந்ததுமே அவன் கூட சேர்ந்து திமுரும் வர ஆரம்பிச்சது. அவனுக்கான ஒரு பக்கத்து ரொம்ப சந்தோஷம். நம்ம வேலை செய்யாமலே இனிமேல் வாரம் நமக்கு பணம் கிடைக்கும்னு நினைப்புல இருந்தான். அதே நேரத்துல அவனுக்கு ஒரு பேராசையும் தோண ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு நல்ல ஐடியாமா, இந்த கோழியை வாரம் முட்டை போற வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது. அதனால இன்னைக்கு இந்த கோழியை எடுத்து இது வயிற்றுக்குள்ள இருக்க எல்லா முட்டையும் எடுத்துடலாம்னு எனக்கு என்னமோ தோணுது. அதுதான் நல்ல ஐடியாவா இருக்கும். ஒரே நேரத்துல நம்ம பெரிய பணக்காரங்களாயிரலாம்ல. வாரம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா நம்மளால? என்னங்க வேணாங்க, அந்த வயிற்றுக்குள்ள எதுவும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும். அந்த பூசாரி ஐயா தான் நம்ம கிட்ட தெளிவா சொல்லியிருக்கிறாரே, வாரம் தான் கரெக்டா முட்டை போடும், அந்த முட்டையை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரே. வேணாங்க, நம்ம அறுக்கலாம் வேணாம், வாரம் நம்ம காத்திருந்து அந்த முட்டையை எடுத்துக்குவோம். நீ சும்மாரி, இந்த கோழி அறுத்து இது வயிற்றுக்குள்ள இருக்க முட்டை எல்லாத்தையும் இப்பவே எடுக்கிறேன் பாரு. நம்ம ஒரே நேரத்துல பணக்கார ஆயிரலாம். அவங்க மனைவி எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த கோழியை அறுத்து வயிற்றுக்குள்ள முட்டை இருக்கான்னு பார்த்தான். ஆனா அந்த வயிற்றுக்குள்ள எந்த முட்டையுமே இல்ல. கோழி மொத்தம் இறந்ததுதான் மிச்சம். ஐயோ, இந்த கோழி வயிற்றுக்குள்ள எதுவுமே இல்ல, நம்ம ஏமாந்துட்டோமே. ச்சே, என்னங்க நீங்க, நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கோழி அறுக்காதீங்கன்னு. வயிற்றுக்குள்ள முட்டையெல்லாம் இல்லை நான் சொன்னேன்ல. அது வாரம் நமக்கு கொடுக்குற பரிசு மாதிரி அது. அதை போய் இப்படி கொன்னுட்டீங்களே, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்குங்க உங்களுக்கு இந்த பேராசை? அதுக்கு தான் என்னைக்குமே பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துலயுமே பொறுமை அவசியம். அதே மாதிரி பேராசை என்னைக்கும் இருக்கக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.